அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அதில் குறிப்பாக 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதல் 2 பாடங்களினுடைய புக் பேக் கொஸ்டினும் அந்த 2 பாடத்திலிருந்து முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் பாடம் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற பாடத்தினுடைய அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பாடத்தை பார்க்குறோம். அந்த பாடத்தை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த வரி வரியாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமாக 11ஆம் வகுப்புல முதல் பாடம் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது, 2வது பாடம் அரசு அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கேள்விக்கு போகலாம். இப்போ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது போலீஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறான். இந்த போலீஸ் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நகர அரசுங்க. இதுக்கான ஆன்சர் நகர அரசு, அதாவது சிட்டி ஸ்டேட் அப்படிங்கிறது. த டேர்ம் பாலிடிக்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தி கிரீக் வேர்ட் police. இப்போ ஆல்ரெடி இது கேட்கலாம், அப்போ பாலிடிக்ஸுங்கிறது எந்த மொழி சொல்? அது கிரீக் வேர்டு. அப்போ எந்த சொல்? போலீஸ். அந்த போலீஸ்னா என்ன? சிட்டி ஸ்டேட், அதாவது நகர அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2வது கேள்வி பார்க்கலாம். அரசியல் என்பது யார், எதனை, எப்போது, எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியல் மைய கருத்தினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹெரால்டு லாஸ்வஸ். இந்த கூற்றுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Who told the central theme of politics is who gets what, when, how அப்படின்னு சொன்னது ஹெரால்டு லாஸ்வெல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கேள்விக்கு போகலாம். அதாவது அக்கார்டிங் டு டேவிட் ஈஸ்டன். அப்போ டேவிட் ஈஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் வேல்யூஸ், அதாவது விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வது. அப்போ ஏ தான் ஆன்சர் இதுக்கு. தி அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் வேல்யூஸ், இது யாரோட கருத்து? டேவிட் ஈஸ்டன் அவருடைய கருத்து. அப்போ டேவிட் ஈஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வது அப்படின்னு சொல்கிறாரு. 4வது கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4வது கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம்? கௌடில்யர், திருவள்ளுவரா, வால்மீகி, வராகமிரரா, சரகர், சுஸ்ருதரா, வியாசர் மற்றும் ஆரியப்பட்டரா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நமக்கு கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவர் இவங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா, திருவள்ளுவர் அரசியலை பற்றி அதிகாரமே எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கௌடில்யர் இவர் தான் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர், மௌரிய பேரரசை தோற்றுவிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். தனநந்தரை தோற்கடிச்சிட்டு சந்திரகுப்த மௌரியர் மௌரிய டைனஸ்டியை தோற்றுவிக்கிறதுக்கு கௌடில்யர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். அப்போ இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர்கள்னா கௌடில்யரும் எடுத்துக்கலாம், திருவள்ளுவரையும் எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் 5வது கேள்வி பார்ப்போம். சட்ட அங்கீகாரம், இது முதல் பாடத்திலிருந்து மட்டுங்க, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதல் பாடத்தில் புக் பேக்கில் அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையதுனாவே பவர் அண்ட் அத்தாரிட்டி தான், அதாவது வலிமை மற்றும் அதிகாரம். வலிமை மற்றும் அதிகாரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். த கான்செப்ட் ஆஃப் லெட்டிகமெசி. ஸோ த லெஜிட்டமெசி அப்படிங்கிறது, the concept legitimacy அப்படிங்கிறது is closely related to அப்படினாவே power and authority. 6வது கேள்வி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 6வது கேள்வி என்ன சொல்றாங்க? அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்றும் அதுவே உயர் குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்றும் கூறியவர் யார்? Who told that power breeds power and this form the சென்ட்ரல் டெனட் ஆஃப் த எலிட்டிசம் அப்படிங்கிறது யாருன்னா ராபர்ட் மிச்சல். அப்போ ராபர்ட் மிச்சல் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. ராபர்ட் மிச்சல் தான் இதுக்கான ஆன்சர். 7வது கேள்வி அப்படிங்கிறது போயிடலாம். ஸோ 7வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹூ கேன் பி கால்டு அஸ் தி ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்? அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாவே அரிஸ்டாட்டில் தான் ஆன்சர். அரிஸ்டாட்டில். அப்போ நம்ம கலரில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்க. நான் ரவுண்ட் பண்ணுறத விட கலர்லேயே கொடுத்துருக்குற ஆன்சர் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை அழைக்கப்படுவர் யாருனாவே அரிஸ்டாட்டில். அதே மாதிரி மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு அப்படின்னு சொன்னதும் அரிஸ்டாட்டில் தான். அதெல்லாம் சமூக பிராணி, சமூக விலங்குன்னு சொன்ன மனிதன் ஒரு அது மாதிரி சமூக பிராணின்னு சொன்னவர் யார்? அரிஸ்டாட்டில் தான். 9வது கேள்வி பார்ப்போம். அப்போ அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயல் அறிவியலான கூர்நோக்குடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா, ஸோ நிக்கோலி மாக்கியவல்லி அப்படிங்கிறதா, நிக்கோலா மாக்கியவல்லி அப்படிங்கிறவர் தான் மதத்திலிருந்து மதசார்பற்றத்தை பிரித்தார்.
10வது கேள்வி பார்க்கலாம். வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்னும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு. வரலாறுங்கிறது கடந்த கால அரசியல், அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு. இதை கூறினவர் யார் சார்னா ஃப்ரீமேன். இந்த ஃப்ரீமேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. வரலாறு என்பது கடந்த கால அரசியல், அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு. அது சொன்னது யாருன்னா ஃப்ரீமேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ முதல் பாடத்திலிருந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது செகண்ட் லெசன், அரசு அப்படிங்கிறதுல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அரசு என்கிற சொல்ல முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாவே நிக்கோலா மாக்கியவெல்லி தான் ஒரு முக்கியமானது. 2வது பாடத்தில் முதல் நபரே நிக்கோலா மாக்கியவெல்லி தான். அப்போ அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டால் நிக்கோலா மாக்கியவெல்லி. 2வது கேள்வி, இந்த லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஹாப்ஸ். லெவியதான் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டால் ஹாப்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 3வது கேள்வி, 2வது பாடத்திலிருந்து 3வது கேள்வி. அப்போ கீழ் வருவனவற்றில் எது அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? டெரிட்டோரி தாங்க. ஸோ நிலப்பரப்பு அப்படிங்கிறது தான், அந்த டெரிட்டோரி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக காணப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ 4வது கேள்வி பார்க்கலாம். Which of the following is recorded as the limiting authority of states authority? Which of the following is recorded as the limiting authority of the states authority? அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் தான், அரசியல் அமைப்பு. அப்போ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இதில் பயன்படுகிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம 5வது கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5வது கேள்வி பாருங்கள், நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளின் வாழ்வியல் அடிப்படை கொள்கை என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் எலியட். இந்த எலியட் அப்படிங்கிறத ஞாபகம், இறையாண்மை கோட்பாடு அப்படின்னு சொன்னாவே நம்ம போடின் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி 6வது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவோர்னு கேட்டாவே ஜீன் போடின். அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஜீன் போடின் அப்படிங்கிறதா நவீன இறையாண்மை கோட்பாடு அப்படிங்கிறது, இந்த மாடர்ன் தியரி ஆஃப் சாவரனிட்டி அப்படின்னு சொன்னாவே இவர் தான் எடுத்துக்கிறணும். ஸோ 7வது கேள்வி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 7வது கேள்வி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ், அதனால ஞாபகம் வச்சுங்க. விச் ஆஃப் தி, 7வது கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்க 7வது கேள்வியில், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஸ்டேட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட்? கீழ் வருவனவதில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல? இடர்காப்பு மற்றும் பாதுகாப்பு அவசியம் இருக்கணும், பொருளாதார பணிகள் அவசியம் இருக்கணும், அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல் அவசியம் இருக்கணும். அப்போ எது இருக்கக்கூடாதுன்னா மத கடமைகள் வேண்டியதில்லை. மத கடமைகள் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. அப்போ இதான் ஆன்சர். 8வது கேள்வி பார்க்கலாம். தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவில் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னாவே மதிய உணவு திட்டங்க. இந்த மதிய உணவு திட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த இப்போ புதுசாக கேட்டாங்கன்னா அம்மா உணவகம் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம அதிகமாக வந்து நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடையது எல்லா மாநிலங்களிலுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் அரசியலமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பகுதி எதுன்னு கேட்டால் பார்ட் 4. இப்போ பார்ட் 4 அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக டிபிஎஸ்பி, அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னால் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். எங்கேருந்து எடுத்தோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். அப்போ 3 என்ன சார்? இதில் 3ங்கிறது வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி பேசும். அடிப்படை உரிமைகள். அப்போ 1 அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசும் இல்லையா? ஸ்டேட் அண்ட் யூனியன். பார்ட் 2 அப்படின்னு சொன்னாவே சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பற்றி பேசும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 பாடத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதாவது 11ஆம் வகுப்பில் முதல் 2 பாடத்தில் 1வது பாடம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது, அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது ஒரு அறிமுகம். 2வது பாடம் அரசு அப்படிங்கிறதுல குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இது உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெற்று இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பாடத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? முதல் பாடம் 2வது பாடம் அதை பார்த்துட்டு தான் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்முடைய அந்த மாதிரி ஃபேஸ்புக் லிங்க்கில் இணைஞ்சுக்கிறங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் இணைஞ்சுக்கிறங்க, டெலகிராம் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க. யாரெல்லாம் இணைகிறீங்களோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இலவசமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அதே போல் இந்த மாதிரி பிடிஎஃப் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது வந்து பிடிஎஃப் அனுப்பப்படும். நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கும் கொடுக்கப்படும். பயன்படுத்திக் கொள்ளலாம், அரசு வேலை பெறலாம். தேங்க்யூ ஸோ மச்.